ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் ரியல்மி மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதா இருந்ததுன்னா நம்ம ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன்ஷாட் நம்ம எடுக்க முடியும். பட் உங்கள் ரியல்மி மொபைலில் 7 டைப்ஸில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் ரியல்மி மொபைலில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி சிஸ்டம் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே ஸ்க்ரீன்ஷாட்டுங்கிற ஃபியூச்சர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. பார்த்தீங்கன்னா இதில் 3 ஆப்ஷன், அதாவது 3 ஃபிங்கர் ஸ்வைப் டவுன் டிசேபிளில் இருந்ததுன்னா எனேபிள் பண்ணிக்கங்க. 3 ஃபிங்கர் டச் அண்ட் ஹோல்டு டிசேபிள் இருந்ததுன்னா எனேபிள் பண்ணிக்கங்க. பவர் அண்ட் வால்யூம் டவுன் பட்டன் டிசேபிள் இருந்து எனேபிள் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. இது ஒவ்வொன்றும் என்ன பர்பஸ்க்குன்னு சொல்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது 3 ஃபிங்கர் ஸ்வைப் டவுன்னா 3 விரல வச்சு நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன். செகண்டாக இருக்கிற 3 ஃபிங்கர் டச் அண்ட் ஹோல்டுனா ஜஸ்ட் நீங்கள் 3 ஃபிங்கரையும் நீங்கள் உள்ளே வச்சு அப்படியே ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் போர்ஷன் மாதிரி வரும். எது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமோ அது வரைக்கும் இழுத்து விட்டுட்டு மேலே இருக்கிற டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் தனியாக எடுத்துரும். இது வெளியே வந்து ஆல்பம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அதே மாதிரி இப்போ மூணாவதா சேம் இதுலேயே இன்னொரு டைப்பில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். எப்படின்னு கேட்டால் ஜஸ்ட் 3 ஃபிங்கரை வச்சு அப்படியே ஹோல்டு பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த மார்க் மாதிரி வரும். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஒரு மாதிரி ரெக்டாங்குலர் ஸ்கொயர் இப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் எப்படி வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் நீங்கள் ட்ரா பண்ணி நீங்கள் எண்டு விட்டுட்டீங்கன்னா அது மட்டுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும். மேலே இருக்கிற டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கிங்க, உடனே அது சேவ் ஆயிரும். நீங்கள் வெளியே வந்துட்டு நீங்கள் ஆல்பத்தை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டைப்லையும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்க முடியும். அடுத்தது உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சது தான். ஸோ சைடில் இருக்கிற பவர் அண்ட் வால்யூம் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் வெளியே வந்துருங்க. அதில் அசிஸ்டிவ் பால் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அது வந்து ஆஃப்ல இருந்ததுன்னா ஆன் பண்ணிக்கங்க. அதில் செஸ்டர் ஆப்ரேஷன் எனேபிள் இருந்ததுன்னா டேப் மெனுவில் ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வந்து பாருங்க, உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஐக்கான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மார்க் டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணி பாருங்க. இதுலேயும் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் கிளிக் பண்ணாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்க முடியும். ஓகே, இது மட்டும் கிடையாது. இதே மாதிரி இன்னொரு டைப்லையும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். அது எப்படின்னா சேம் இந்த செட்டிங்ஸ்குள்ளே வந்துருங்க. இதுக்குள்ள ஸ்பெஷல் ஃபியூச்சர்னு இருக்கும். அந்த ஸ்பெஷல் ஃபியூச்சரை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பாருங்கள் ஸ்மார்ட் ஸ்லைடு பார்னு இருக்கும். ஸ்மார்ட் ஸ்லைடு பாரு ஆஃபில் இருக்கும். இதை ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிவிட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு கார்னரில் ஒரு நீளமாக ஒரு பார் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இதுலேயும் ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதையும் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு மெத்தட்லையும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். அது எப்படின்னா சேம் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா சிஸ்டம் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே அக்சசபிலிட்டி இருக்கும். அக்சசபிலிட்டியை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அக்சசபிலிட்டி மெனு இருக்கும். அந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ஷார்ட்கட்டுங்கிறது ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணிக்கங்க. அலோவ் கேட்கும், அலோவ் கொடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா அக்சசபிலிட்டி பட்டன் வந்து டிக் மார்க் ஆயிருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கோல்டு வால்யூம் பட்டன் வந்து உங்களுக்கு டிக் மார்க் பண்ணிக்கங்க. ஓகேங்கிறது கொடுத்துருங்க. இப்போ டோட்டலாக வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மார்க் ஒன்று இங்கே பாட்டமில் டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணுங்க. உடனே ஒரு சின்ன குட்டி பையன் வந்து இங்கே மேலே டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் லைட்டாக இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ரைட் ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். ஸோ 7 டைப் ஆஃப் ஸ்க்ரீன்ஷாட்டு உங்கள் ரியல்மி மொபைலில் எடுத்துக்க முடியும். இது யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again next videos.